அதாவது நெப்போலியன் அவர்களுடைய மகனான தனுஷ் அவர்களுக்கும் அதுக்கப்புறம் திருநெல்வேலியை சார்ந்த அக்ஷயா அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கும் ஜப்பான்ல டோக்கியோல திருமணம் என்பது நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் நெப்போலியன் அவர்கள் எல்லாருமே அவங்க அமெரிக்கால தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அமெரிக்கால வந்து இருக்கணும்னா சில விசா ப்ரோசஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதற்காக அக்ஷயா அவர்கள் வந்து விசாக்காக வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ அந்த விசாக்காக வெயிட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த சமயத்துல தான் இணையத்துல வந்து தேவையில்லாத வதந்திகளை வந்து பரப்பிட்டாங்க. ஸோ இப்போ விசா எல்லாம் ஓகே ஆயிட்டு அக்ஷயா அவர்கள் வந்து இப்போ அமெரிக்காவுக்கு வந்து போயிருக்காங்க. அப்படி போகும்போது நெப்போலியன் அவர்களுடைய அந்த உறவினர்கள் ரிலேஷன்ஷிப், ஸோ அவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் அக்ஷயா அவர்களை வந்து வரவேற்கக்கூடிய அந்த விஷயத்த அந்த வீடியோக்களை வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து போட்டிருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே நல்லா இருக்கு. அதாவது ஒரு அப்பாவை பற்றி சொல்லணும்னா பெருசா பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். ஸோ அதுக்கு நிறைய பாட்டுகள் கூட இருக்கு. அதாவது தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்பே அப்படின்ட்டு இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போயிடலாம். என்னடா எக்ஸாஜரேட் பண்ணி பேசுறான்னு நீங்க பார்க்கலாம். பட் நம்மளோட தந்தை நம்மளுக்கு எவ்வளவு முக்கியமானவங்கன்றது, ஒரு ரியல் ஹீரோன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கேற்பவாறு தனுஷ் அவர்களுடைய தந்தை நெப்போலியன் அவர்கள் வந்து சிறந்த ஒரு தந்தையாக அப்படியே விளங்கிட்டே இருக்காரு நெப்போலியன் அவர்கள். அவருக்கு இந்த இடத்துல வந்து ஒரு வாழ்த்துக்களை வந்து பதிவு பண்ணிக்கலாம். சோ இது போன்ற உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா பதிவு பண்ணிட்டு போயிடுங்க.